அந்த அறிவு எத்தகையது, எதை பற்றிய அறிவுங்கிறது தான் விசாரம். நமக்கெல்லாம் எதை பற்றியோ அறிவு இருந்தாலும் அறிய வேண்டியதை பற்றின அறிவு ஏற்பட வேண்டும். இதைத்தான் ஞாதவ்ய பஞ்சக ஞானம்னு சொல்லுவார்கள். அறிய வேண்டாத எத்தனையோ பற்றி தெரிஞ்சுக்கிறத விட அறிய வேண்டிய சிலதை பற்றி தெரிஞ்சிட்டாலும் போதும். அதைத்தான் ஞான மண்டபம்னு சொல்றாங்க. ஞானமே வளர்ந்ததுனால், நன்னா முச்சித்தினால், காய் கனிந்தால் பழமாகிறது. அதை போலவே ஞானம் கனிந்த நலம்னு சொல்லுகிறார்கள். பக்திஷ்ட ஞான விசேஷகான்னு போற்றப்படுகிறது. ஞானம் காய் மாதிரின்னு வச்சிருந்தால் அது பழுத்ததுனால் பக்தி ஆகிறது. திருவரங்கத்தை போக மண்டபம் என்னும், திருமலையை புஷ்ப மண்டபம் என்னும் சொல்றது மரபு. புஷ்பம் சமர்ப்பிக்கிறதுனாலும் பக்தியின் வெளிப்பாடு. பகவானை நன்றாக அனுபவிக்கிறதுனாலும் பக்தியின் வெளிப்பாடு. அப்ப ஸ்ரீரங்கமும் திருமலை திருப்பதியும் பக்திக்குன்னு பிரதிநிதியான கோவில்கள்னு வைத்துக் கொள்வோம். ஏன்னா ஒன்று போக மண்டபமாக இருக்குது, ஒன்று புஷ்ப மண்டபமாக இருக்குது. போகங்கிறதுக்கே பொதுவான அர்த்தம் அனுபவம். பகவான் அனுபவிக்கத்தக்கவராக இருக்கார், அவரால் நாம் அனுபவிக்கப்படுகிறோம். இதுக்கும் போகம்னு சொல்லுவார். இல்லைன்னா அப்படி சில கோவில்கள்லாம் இன்னைக்கு போகம் போட்டிருக்காளாம் அப்படின்னு ஏதோ கேசரி தழுகியோ சக்கர பொங்கல் தழுகியோ விட்டுருக்கான்னு அர்த்தம். அந்த போகம்னு வச்சுக்கலாம், ரெண்டுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பகவானுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கணும்னாலும் பக்தியின் வெளிப்பாடு தானே. அதனாலே புஷ்ப மண்டபம் போக மண்டபம் இந்த ரெண்டும் பக்திக்குன்னு வச்சுக்கோ. திருநாராயணபுரம் ஞான மண்டபம்னு கொண்டோம். அப்போ பாக்கி இருக்கிறது இந்த க்ஷேத்திரம்தான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை தியாக மண்டபம்னு சொல்றது உண்டு. ஞானம் இருந்துட்டா போராது, அது கனியணும், பழமாகணும், பக்தி ஆகணும். ஞானம் பக்தி ஆகணும்னு சொன்னால் அது யார் விஷயத்திலேயோ பக்தியாக இருந்ததுனால், எனக்கு வேலை கொடுத்தவர் இடத்துல நான் ரொம்ப பக்தியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டா, எனக்கு பாட்டு கற்றுக்கிற ஒரு இடத்துல நல்ல சங்கீதம் கற்றுக் கொடுத்தார், அந்த வாத்தியார் இடத்துல பக்தியோடு இருக்கேன்னு விட்டாலும் இல்லை ஆறாறு இடத்துலையோ பக்தியோடு இருக்கிறது இல்லை. இருக்க வேண்டியவர்களிடத்தில் இருக்கணும், இருக்க வேண்டாதவர்களிடத்தில் விட்டுடணும். பல விஷயங்களை நாம் பற்றுகிறோம். பற்றுவது எத்தனைக்கு எத்தனை முக்கியமோ விடுவது அதை விட முக்கியம். விட வேண்டியது எல்லாத்தையும் விட்டால்தான் பற்ற வேண்டியது தங்கவே தங்கும். இப்போ மேலே மேலே பாடம் படிச்சுட்டே போனால் கீழ்ப்பாடத்தை ஒழுங்காக மனப்பாடம் பண்ணி நிறுத்தலைனால் மேல் பாடம் ஞாபகம் இருக்குமா? நாம் ஏதோ ஒன்றை எழுதிட்டு வரோம். இப்பெல்லாம் கணிப்பொறியில் எழுதி விடுறோம். புத்தகத்தில் எழுதினோம்னால் புத்தகம் காலியாக போச்சுனால் அடுத்த புஸ்தகம் வாங்கி வச்சுப்போம், எழுதிவிடுவோம். ஆனால் கணிப்பொறியில் எழுதினாலோ கையில் இருக்கிற கைபேசியில் ஏதானு எழுதி எழுதி வச்சுட்டோம்னாலோ அதனுடைய இடம் காலியாக படுத்துன்னு வச்சுக்கோம். தீந்து படுத்துனால் ஏதான நாளை வெளியில் தள்ளுறையா அப்படின்னா தான் வேற 4 படத்தை எடுக்க முடியும். அது சொல்கிறதோ இல்லையோ, இடம் தீர்ந்து போச்சு, வேணும்னா இன்னும் ஏதான எடுத்து இதில் சேமித்து வச்சுக்கணும்னால் மற்றதை தள்ளு என்று சொல்லுது பாருங்க. அப்போ ஏதான ஒன்று இப்போ நம்ம வேணுங்கிறத உள்ளே சேமிக்கணும்னாலே வேண்டாங்கிறத அப்பப்போ தள்ளிகிட்டே இருந்தால் தான் முடியும். நம்ம பாட்டு குப்பை சத்தை தேய்ச்சி வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சுருக்கக்கூடாது. அப்போ பலதுகளை விட்டால்தான் ஞானமும் வளரும், பக்தியும் வளரும். ஞானம் பிறந்தது, பக்தி வளர்ந்தது என்று அது நிலைக்காது. அது நிலைக்கணும்னால் அதுக்கு இடம் பண்ணி கொடுக்கணும். அந்த இடம் பண்ணுவதைத்தான் வைராகியத்தை வளர்த்துக்கிறதுன்னு சொல்கிறோம், முற்றுவதுன்னு சொல்கிறோம். ராகம்னு ஆசை, விராகம் ஆசையற்றது, வைராகியம் ஆசையற்ற தன்மை, பற்றில்லாத தன்மைன்னு வச்சுக்கோ. அப்போ எல்லாத்துலேயும் பற்றோடு இருந்தால்
ராகத்தோடு இருக்கோம்னு அர்த்தம். பற்ற விட்டுட்டோம்னால் விராகியாக இருக்கும், பீராகியாக இருக்கும், பைராகியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ ஞானம் பிறக்கணும்னாலும் பிறந்த ஞானம் வளர்ந்து பக்தி ஆகணும்னாலும் அதற்கு கூடவே வைராக்கியம் முற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். வைராக்கியத்துக்குன்னு தான் இந்த க்ஷேத்திரம். ஏன்னா காஞ்சி க்ஷேத்திரத்தை தியாக மண்டபம்னு சொல்கிறது வழக்கம். தியாகம்னு சொல்கிறதுனாலே விட்டுடுறதுன்னு அர்த்தம் இல்லையோ. அதை தியாகம் பண்ணிவிட்டார். அவர் தன் உயிரையே தியாகம் பண்ணினார். ஜட்டாயு மகாராஜர் சீதையை ரட்சித்து கொடுக்கணுங்கிறதுக்காக தன் உயிரை தியாகம் பண்ணித்தானே கைகேறு பண்ணினார். எத்தனை பேருக்கு தியாகிகள்னு பட்டமெல்லாம் வச்சுருப்போம். அப்போ அவர்கள்லாம் வேண்டாததை விட்டுட்டவா. எது முக்கியமோ அதை பற்றி கொள்ள வேண்டும், எது முக்கியம் இல்லையோ அதை விட்டுவிட்டே முக்கியத்தை பற்ற வேண்டும். தியாகராஜன், காஞ்சி வரதராஜன் நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அக்னிக்கு நடுவிலே தோன்றினார். இன்னைக்கும் திருமுகம் முழுக்க நெருப்பு காயப்பட்ட தழும்புகள் உள்ளன. அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே. ஆனந்தமாக வைகுந்தத்தில் இருக்க வேண்டிய பகவான் அங்கிருந்து கீழே இறங்கி வந்து நமக்கு சேவை சாதிக்கணுங்கிறதுக்காக அத்திகிரிக்கு மேலே நின்று அப்படி தானே நெருப்பு பட்டுன்னு வந்து நிற்கணுமா? எப்போ இதெல்லாம் பட்டுன்னு வந்திருக்காரோ தன் போகத்தை தன் ஆனந்தத்தை துறந்து நமக்குன்னு கீழே இறங்கி வந்திருக்காரோ இல்லையோ. அதனால தான் தியாகராஜன்னு சொல்கிறோம். எதுக்கு பெருமாளுக்கு போய் தியாகம் பண்ணுமானால் தேவையில்லை. அவர் எதையும் தியாகம் பண்ணுறது இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் தன்னுதுன்னு அவர் வச்சிருந்த வரைக்கும் தான் நமக்கு க்ஷேமம். நாம் எல்லாரும் பகவானுக்கு சொத்து. நம்மளை திருத்த பார்க்குறார். ஒருவேளை நாம் திருந்த மாட்டோம்னு சொன்னால் வருத்தப்பட்டு கொண்டு இவர் திருந்தவே போகிறதில்லை அப்படின்னு நம்மளை பகவான் தியாகம் பண்ணிவிடலாமா? நாம் பண்ணுவோம் இல்லையோ. சொல்லி பார்க்குறோம், ஒன்றும் கேட்கல, அவ்வளோதான், இது ஒன்றும் பிரயோஜனப்படாதுன்னு விட்டுடுறோம் இல்லையோ. இதை போல் பகவானும் ஒருவேளை நம்மளே தான் விட்டுடுவரான்னு கேட்டால் விட்டால் நம்ம கதி அத்தோடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நாம் எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்மளை விட்டுடாமல் எப்படியாவது இவனை திருத்தணும்னு பார்க்குறார். நம்ம உள்ளத்தை விட்டு அவர் விலகிறதே கிடையாது. நாம் நல்லவர்களாக இருந்தால் தான் உள்ளத்தில் பகவான் இருப்பாரா? இல்லையே. ராவணன் உள்ளத்தில் இருக்கார். நாமே நரகத்துக்கு போனாலும் அதுக்குள்ளேயும் ஒரு உட்காண்டு தான் இருக்கார். நான் சொர்க்கத்துக்கு போனால் உள்ளே இருக்கேன். நாமே போய் யாரோட போகிறோம்னு வச்சுக்கோ. நல்ல இடமா கூட்டின்னு போயிட்டு இருந்தால் போவோம். கொஞ்சம் கட்டமான இடம், நாற்றம் பிடிச்ச இடம், ஒரே வெக்க வாடை அடிக்கிற இடம், இதெல்லாம் இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்கோ, நாங்கள் வரலேன்னு மூல்யம். அதை போல் பகவானும் நீ வைகுந்தத்தில் இருந்தால் உன் உள்ளத்தில் இருக்கேன், ஸ்ரீரங்கத்துலேயும் காஞ்சிபுரத்துலேயும் திருமலையில் இருந்தால் இருக்கேன், எங்கேயோ நீ நரகத்தில் போய் உட்காந்துருந்தியானா நான் வரமாட்டேன்னு சொல்லுவாரானால் சந்தோஷமாக அங்கேயும் வராரோ இல்லையோ. அப்போன்னா அவர் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணவராக இருக்க வேண்டும். தியாகங்கிறத வைராக்கியம்னு வச்சுக்குவோம். அப்போ ஸ்ரீரங்கமும் திருமலையும் பக்திக்காக, வைராக்கியத்துக்குன்னுட்டு காஞ்சிபுரம், திருநாராயணபுரம் ஞானத்துக்குன்னுட்டு, இந்த 4 மண்டபங்களாலே ஞானத்தையும் பக்தியையும் வைராக்கியத்தையும் ஓரளவு புரிஞ்சுக்கலாம். எப்போதும் பகவானிடத்தில் ஒரு நல்லது விஷயமாக வேதத்திலையும் வேதாந்தத்திலையும் இதிகாச புராணத்திலையும் சொல்லுவார். ஆனால் அப்படியே புஸ்தகத்தை பார்த்து படிச்சுக்கோன்னு சொன்னால் இவனால் முடியாதுங்கிறது நன்னா அவருக்கு தெரியும். அதற்காக உடனே கண்கூட பார்க்குறாப்புல ஒரு திவ்யதேசத்துக்கு வந்து அந்த புஸ்தகத்தில் நீ என்னென்னலாம் படிச்சிருந்தியோ அதெல்லாத்தையும் இங்கே உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோ, நன்னா பார்த்துக்கோங்கிறார். திருமங்கையாழ்வாருக்கு பகவானே திருமந்திரத்தை உபதேசித்தார். 8 எழுத்து மந்திரம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரம். ஆழ்வார் கேட்டுமுட்டார். அதனுடைய அர்த்தத்தை நன்னா புரிஞ்சுக்கணும்னு ஆசை. மனசனிடத்தில் சொல்கிறார், மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்வியல் வாழலாம் மடநெஞ்சமே. பகவானை தெரிஞ்சுக்கோ, திருமந்திரத்தின் மூலம் பகவானை நன்னா அனுபவி, அதை போல ஆனந்தம் வேறொன்றில்லைன்னு சொன்னார். உள்ளம் கேட்டுடுது. ஆனால் அதுக்கு உள்ளூர சந்தேகம், மந்திரத்தை வச்சுருந்தெல்லாம் பெரிய பெரிய விஷயம்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? ஏதோ எங்களுக்கெல்லாம் காட்டி பண்ணி சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்போம், எழுதியே படிச்சுக்கோன்னா புரியறது கட்டமாக இருக்கு. இப்போ எப்படி பெருக்கணுங்கிறது கூட பண்ணி காட்டினா சுலபமாக பண்ணிடுவோம். எப்படி காஞ்சிபுரம் இட்லி பண்ணணுங்கிறத சொன்னால் நன்னா பண்ணுவீளா, பண்ணி காட்டினா நன்னா பண்ணுவீளா? எப்பவுமே படிச்சுட்டு சமையல் பண்ண போனாலோ கேட்டுட்டு சமையல் பண்ண போனாலோ சரியா எப்போ வதக்கணுமோ அப்போ அதுதான் பண்ணணுமா வேறு ஏதாவது பண்ணணுமா சந்தேகம். உப்பை போடணும்னு வச்சே அது அரைக்கரண்டி சொன்னாலா ஒரு கரண்டி சொன்னாலான்னு சந்தேகம் உண்டு. எதுக்கும் சந்தேகம்னால் பண்ணி காட்டல. அப்போ கூட இருந்து பண்ணி பழகி இருந்தோன்னா தெரியுமே தவிர
புத்தகத்திலேருந்து சுலபத்தில் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் புஸ்தகம் வேணும். ஏன்னா பண்ணி காட்டினவா இருக்கவா இல்லாதப்படுவாளோ இல்லையோ, இன்னைக்கு இருப்பா நாளைக்கு இருக்க மாட்டா. அப்படின்னா பண்ணி காட்டினத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு புஸ்தகம் வேணும். புஸ்தகம் மட்டும் இருந்தால் சரியா பண்ண வராது. அதுக்கு தான் பகவான் சாஸ்திரத்தில் என்னென்னலாம் எழுதி வைக்கிறாரோ உபதேசிக்கிறாரோ அதெல்லாத்தையும் இதை போல உபதேசங்களில் பண்ணுறார். தியாகம் தெரியணுமா, வைராக்கியம் தெரியணுமா, காஞ்சிபுரத்துக்கு வந்துடும். பக்தி தெரிஞ்சுக்கணுமா, ஸ்ரீரங்கத்துக்கும் திருமலைக்கும் போ. அதே ஞானம் வளர வேண்டுமா, தாராளமாக திருநாராயணபுரத்துக்கு வா என்று ஆங்காங்கு அதை ஏற்படுத்தியிருக்காரோ இல்லையோ. ஆக ஞானம், பக்தி, வைராக்கியம் இவை வளருவதற்காக இந்தந்த இடங்கள்ல பகவான் இருக்காருன்னு பார்த்தோம். திருமந்திரத்தை சொல்றேன்னு திருமங்கையாழ்வார் சாதித்தார். தன்னுடைய உள்ளத்துக்கு சொன்னார். ஆனால் சட்டுன்னு உள்ளத்துக்கு புரியல. நீ வா, திருக்கோவலூருக்கு கூட்டின்னு போறேன். அங்கே போயிட்டா திருமந்திரம் ஒரு உருவெடுத்தா போல திருவிக்கிரம பெருமாள் எழுந்தொழி இருக்கிறார். திருமந்திரங்கிறது மந்திரம் தானே. மந்திரத்துக்கு கைகால் உழைக்குமோ? முளைக்காது. ஆனால் அந்த மந்திரத்துக்கே கைகால் முளைச்சு நிற்கிறாப்புல தான் திருவிக்கிரம பெருமாள் இருக்காராம். பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே நெஞ்சே வா, திருக்கோவலூருக்கு போவோம். நமோ நாராயணாயாங்கிற சப்தங்கள்ல என்ன அர்த்தம் இருக்கோ அந்த அர்த்தமாவே திருவிக்கிரம பெருமாள் ஆயன் எழுந்துள்ளிருக்கிறார். சேவிச்சியானா சட்டு உனக்கு புரிஞ்சு போயிடும்னால் இந்த அனுபவத்தை தான் நம்ம எப்பவும் புரிஞ்சுக்கணும். அதனால கோவில்கள்ங்கிறது எதுக்கு உபன்யாசம், எதுக்கு பஜனை, எதுக்கு உற்சவம் எல்லாம் நம்ம புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறத நன்கு மனசுல உறுதிப்படுத்தி புரிந்து கொள்வதற்காக. ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயணா பரம் பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதான்னு ஒரு ஸ்லோகம். யாமுனாச்சாரியர் ஆள வந்தார். ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், அவருக்கும் ஆச்சாரியன் யாமுனாச்சாரியர். அவர் கீதார்த்த சங்கிரகம்னு ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். 32 ஸ்லோகங்கள். அதனுடைய துவக்க ஸ்லோகமே இதுதான். இதுல கீதையினுடைய மொத்த சுருக்கத்தையும் அடக்கியிருக்கார் அவர். ஒரே ஸ்லோகம். அதுக்கு எத்தனுடைய அர்த்தம் சேர்ந்திருக்கு? 700 ஸ்லோகத்தின் அர்த்தமும் அதுக்குள்ள இருக்கு. கீதை முழுக்க 700 ஸ்லோகங்கள். அதை அப்படியே நல்லா சாறு பொழிஞ்சு ஒரு ஸ்லோகத்தில் வைத்தால் இந்த ஸ்லோகம் சொல்றது. ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி. அவரவர்கள் நம்மளோட கர்மத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும், கர்மத்தை செஞ்சுட்டே இருக்கணும், அதோட ஞானத்தை வளர்த்துட்டே இருக்கணும். ஸ்வதர்மங்கிறது நான் செய்ய வேண்டிய கர்மம், ஞானம்ங்கிறது நான் வளர்த்துக்க வேண்டிய ஞானம். ஆனால் இந்த கர்மமும் ஞானமும் வெறுமை இருந்தால் போராது, வைராக்கியத்தோடு இருக்கணுங்கிறார். சாத்திய பக்தி, பக்தியை சாதிக்கணும்னால் ஞான ஸ்வதர்ம ஞான ரெண்டுத்தோட வைராக்கியம் சேர்ந்ததுனால் தான் நமக்கு பக்தியே ஏற்படும். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி. அப்போ ஞானத்தோட வைராக்கியம் சேர்ந்தால் மெதுவாக முச்சி பக்தி ஆகிறது. பக்தி முச்சித்தென்னால் முக்தி கிட்டுகிறது. அப்படின்னு தான் மொத்த கீதையே சொல்லதான். ஞானத்துக்குன்னு என்னென்ன கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் சில கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கும். ஆனால் அந்த கதை எதுக்காகன்னு தான் இப்போ தெரிஞ்சுக்க போகுது. கதை தாராளமாக தெரிஞ்சிருக்கும். ஓஹோ, இதுக்குத்தான் இந்த கதையை வச்சிருக்கா போல் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னால் அதோட இன்னும் தொடர்பு அதிகமாகும் இல்லையோ. யோசிச்சு பார்த்தேன்னா வராகாவதாரம் இந்த பூமியில் எத்தனை நேரம் இருந்திருப்பார்? நரசிம்ம பெருமாள் எவ்வளவு நேரம் இருந்திருப்பார்? மத்ஸ்யமூர்த்தி எவ்வளவு நேரம் இருந்திருப்பார்? கூர்மமூர்த்தி எவ்வளவு நேரம் இருந்திருப்பார்? எல்லாருமே ஒரு பிரயோஜனத்துக்காக வந்தா அதை மட்டும் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டான். மற்றபடி அவ இருந்தது போனது வந்தது பேசினது எதை பற்றியும் கிடையாது. நரசிம்மர் தூண்லேருந்து ஆவிர்பவித்தார், ஒரு முகூர்த்தம் இருந்தார், கிரண்யகசிபை அழிச்சு விட்டார், உடனே மறைஞ்சு போயிட்டார். வராக பெருமான் தோன்றினார், கிரண்யாட்சனை அழித்தார், பூமாதேவி இடர்ந்தெடுத்தார், மறைஞ்சு போயிட்டார். மீன் வந்தது, மத்ஸ்யமூர்த்தி வந்து பெரிய படகோட இணைச்சார். அந்த 7 நாட்கள் என்ன சிரமம் ஏற்பட்டதோ பிரளய காலத்தில் ரட்சித்து கொடுத்தார், மறைஞ்சு விட்டார். கூர்மமூர்த்தி ஆமையாக மந்தர பர்வத்தத்துக்கு கீழே போனார், பார்க்கடல் கடைஞ்சு அமுதம் வர்ற அளவுக்கு இருந்தார், மறைஞ்சே போயிட்டார். இவர்களெல்லாம் சட்டுன்னு மறைஞ்சு விடுறாளே. ஏன் ராமன் மட்டும் 11,000 வருஷம் இருந்தார்? ஏன் கண்ணன் மட்டும் 125 வருஷம் இருந்தார்? அதே மாதிரி வராக பெருமாளும் நரசிம்ம பெருமாளும் ஒரு 100 வருஷம் இருக்கக்கூடாதா? அப்படி இல்லையென்னால் இருக்க மாட்டான். அவர்களோட நம்ம தொடர்பு படுத்திக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நரசிம்ம பெருமானோட நீ உன்னை தொடர்புபடுத்திக்கோ, அவரை பார்த்து எதானு பண்ணுனால் பயத்திலேயே நாடியே ஒடுங்கி போயிடும் நமக்கு. அதெல்லாம் நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமா? எதோட நாம் கிட்டக்க நெருங்க முடியாதோ தேவையானதை மட்டும் பண்ணிவிட்டு அதை மறைச்சிடுவார்.
ஆனா நாம பார்த்து பார்த்து எதை நடக்க முடியுமோ அதைத்தான் நிறைய நாளைக்கு வைப்பார். ராமனை பார்த்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், கண்ணனை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்ப இதெல்லாம் நான் சாத்தியம் இல்லையோ, அதனால நிறைய நாள் இருக்கா. எப்போதும் பகவானுக்கு ஆசையே தன்னோட மக்களுக்கு தொடர்பு இருக்கா இருக்கு, எப்பவுமே இருக்கு. ஆனா அந்த தொடர்பை நாம தெளிஞ்சிட்டு நெருக்கத்துக்கு வரமானு முயற்சிக்கிறார். எங்கெங்க இவன் ரொம்ப தொடர்புக்கு வரமாட்டானோ சட்டு சட்டுன்னு அந்தந்த இடத்துல எல்லாம் மறைஞ்சு விடுறார். அதனால இப்ப பார்க்க போற கதைகள் எல்லாமே எதற்காக எழுதப்பட்டுள்ளனங்கிறதா முக்கியம். நாம பகவானோட தொடர்பு கொள்றதுக்காக எழுதப்பட்டுள்ளன. எதை பத்தி ஞானம் ஏற்பட வேண்டும்னால் ஸ்வஜானம், பிராபக ஜானம், பிராபிய ஜானம் முமுக்ஷுபிகி ஞானத்திரயம் உபாதேயம் ஏததன்யது நகிஞ்சனான்னு ஒரு ஸ்லோகம். நம்மை பற்றி அறிவு, பகவானை பற்றின அறிவு, அவரை எந்த மார்க்கத்துல போய் அடைவோங்கிறத பத்தின அறிவு. இந்த அறிவைத்தான் அறிவு அறிவுன்னே சொல்லுவார். நம்மை பத்தி தெரிஞ்சுக்கணும், தெரியுமே நாங்க எல்லாரும் என்ன படிச்சிருக்கோம், என்ன வேலை பார்க்குறோம், கல்யாணம் பண்ணிருக்கோமா, எத்தனை குழந்தைகள் இருக்கு, எல்லாம் தெரியுமேனால் அதை தாண்டி கொஞ்சம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டும். அது மட்டும் போறல, இப்போ இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கே காஞ்சி வரதராஜ பெருமாள்னா தெரியும், எல்லாம் தெரியுமான்னா இன்னும் தெரியாத அம்சங்கள் எத்தனையோ இருக்குமோ இல்லையோ. அது பெருமாளை பத்தி தெரியாது இருக்கிறது ஆச்சரியம் இல்லை, நம்ம பத்தியே இன்னும் தெரியாது நிறைய. நமக்கு நாம என்னன்னா நமக்கு சக்தி இருக்கு, என்ன பெருமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமானால் நம்ம வீட்டிலேயே இருக்கிற பல பொருள்களை பற்றியும் அதன் முழு உபயோகம் என்னான்னு இன்னும் நமக்கு தெரியாது. இதை போல பல மடங்கு ஆற்றல் மிகுந்ததா நான் இருக்கிறேன், நீங்க ஒவ்வொருத்தரும் இருக்கீள். ஆனா அந்த ஆற்றலை தெரிஞ்சுட்டு இருக்கோம்னால் வெறும் மனிதன் இன்ன படிச்சேன் இன்ன கல்யாணம் பண்ணேன்னு தெரிஞ்சுட்டோம்னால் அந்த முழு ஆற்றல் எவ்வளவோ, முழு சக்தி ஞானம் எவ்வளவோ அதுல 10% கூட நாம தெரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். பாக்கி அப்ப தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்பேற்பட்ட ஆற்றல் நமக்கு யார்கிட்டயோ இல்லை, காசு தர வேண்டாம், ஒரு பணம் செலவில்லை, ஒன்றும் முயற்சி இல்லை. நாம என்னங்கிறத தெரிஞ்சுனுட்டோம்னா பாக்கி எல்லாமே புரிஞ்சுப்படும். அப்ப முதல்ல ஸ்வஜானம். இந்த ஸ்வங்கிற சப்தம் எதை குறிக்கும்? என்னை பற்றி அறிவு வேணும், தன்னை பற்றின அறிவு. அவனவனுக்கு தன்னை பற்றின அறிவுனால் தான்கிற ஆத்மாவை பற்றின அறிவு. நான் ஒரு ஆத்மா, இந்த ஆத்மா எத்தகையதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அந்த அறிவு நம்மளை பத்தி வேணும். ஆத்மா எப்படிப்பட்டது, யானே என்னை அறியகிலாதே இருந்துடக்கூடாது. நாம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே அது முடிவடையாது. இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கலேனால் ஆத்மாவை பத்தி மட்டும் சுதந்திரமா தெரிந்து கொண்டு தனியா தெரிஞ்சுன்னு முடிச்சிடவே முடியாது. ஒரு பிள்ளையை தெரிஞ்சுக்கணும்னால் அப்பாவை தெரிஞ்சுக்காட்டா பிள்ளை வந்திருக்கிறோம், அம்மாவை தெரிஞ்சுக்காட்டா பொண்ணு வந்திருக்கிறோம். அப்ப இவர்களை தெரிஞ்சுக்கணும்னாலே பெற்றோரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம் இல்லையோ. அதனாலதான் இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு தான் திருப்பாணாழ்வார் 10 பாட்டு பாட வந்தார். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றார் அரங்க தரவினையான்னு பாடினார். ஸ்ரீரங்கத்தை பத்தி பாட வந்த நீர் எதற்காக திருமலையை பாடினீர் என்று கேள்வி வந்தது. இந்த ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தை தானே பாட வந்தார், இதுக்கு எங்கேயோ மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் ஏன்னா ஆழ்வார் சட்டுன்னு பதில் சொல்லிட்டார். இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் திருவேங்கடத்தில் நின்றுட்டு இருந்தார், நின்றுண்டவர் வடக்கு வாசல் வழியா உள்ள வந்து ஸ்ரீரங்கத்துல படுத்துனுட்டார். அதனால இப்ப வந்தாரே இந்த சுவாமி எந்த திவ்யதேசம்னு கேட்டா திருமலைன்னு சொல்லிடுவாளாம். திருமலையில திருவேங்கடமுடையானா நின்று இருந்தார், ஸ்ரீரங்கத்துல வந்து சயனிச்சுட்டார்னால் அப்ப வரவாறு தெரியணும் இல்லையோ, எங்கிருந்து வந்திருக்காருன்னு புரிய வேண்டும். ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும்னால் அது நிறைவேறணும்னால் பரமாத்மாவை தெரிஞ்சுட்டாதான் ஆத்மாவை தெரிஞ்சின்றதே முடிவடையுது. ஏன்னா இவர் சுதந்திரதா நிற்க முடியாது. மல்லிகைப்பூவுக்கு என்ன வாசம் இருக்குன்னு நீங்க கேட்கறீள். நான் உடனே ஒரு மல்லிகைப்பூ கொண்டேன், உங்க மூக்கு கிட்ட வரச்சே தடுத்துட்டு நான் மல்லிகைப்பூவனுடைய வாசத்தை தான் உங்களுக்கு காட்ட சொன்னேன். மல்லிகைப்பூவையா எடுத்துன்னு வர சொன்னேன் என்றால் என் பாடு என்ன ஆகும்? மல்லிகைப்பூ வாசத்தை சொல்லணும்னா மல்லிகைப்பூவை கொண்டா தான் வரும். அதை போல ஆத்மாவை பத்தி புரிஞ்சுக்கணும்னால் அதுக்கு ஆதாரமா இருக்கிற பரமாத்மாவை தெரிஞ்சுக்காத போயிட்டால் ஆத்ம ஞானம் நிறைவடையாது. அதுக்கு தான் ரெண்டாவது கண்டிப்பா அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டும். நீங்க இப்படி கேட்கலாம், முதல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்மளை பத்தி தெரிஞ்சுனா என்ன? எப்படி ஆதாரம் அவர் தான்னு சொன்னீரே, அப்ப முதல்ல அவரை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பத்தின்னு சொன்னால் வரமாட்டோம். ஏனால் நமக்கு வழக்கமே நம்ம கிட்டேருந்து ஆரம்பிச்சுதான் வழக்கம். புறத்தியாருக்குன்னு ஒண்ணு பண்ணி நமக்கு பழக்கமே கிடையாது இல்லையோ. அதனாலதான் போனா போறது நம்ம கிட்டேருந்து ஆரம்பிப்போம்னு வச்சுக்கிறான். இந்த ஸ்லோகத்திலேயே ஸ்வஜானம்னு தானே ஆரம்பிக்கிறது. வேண்டாமே பரஜானத்திலேருந்து தொடங்கினால் வரவே மாட்டான். நான்கிறது ஆத்மான்னு தெரிஞ்சுக்காட்டால் பரமாத்மாவை ஏன் தெரிஞ்சுக்கணும்? நான்கிறது சரீரம்னு புரிஞ்சுட்டால் ரொம்ப தேவையே இல்லை.
ஏதோ நம்ம பாட்டு இருக்கோம், நம்ம வீடாச்சு வாசலாச்சு வாழறோம்னு விட்டுடுவோம் இல்லையோ. அதனால தான் முதல்ல தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இவனுக்கு ஆதாரமாக இருக்கிற பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். மூணாவது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சின்ற பிற்பாடு வெறும் இருக்க முடியுமா? ஒரு நல்ல பொருள் சந்தையில் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா உடனே காசு சேர்த்து அதை போய் வாழ்ந்துருவோண்டமோ, இல்லைன்னா அது நல்ல பொருள்னு தெரிஞ்சுட்டு பிரயோஜனமே இல்லையோ இல்லையோ. இப்போ பகவான் தான் எனக்கு எல்லாமே தெரிந்த பிற்பாடு அப்போ அவனை அடைய வேண்டுமோ இல்லையோ. அதைத்தான் மார்க்கம், ஹிதம், உபாயம்னு சொல்றோம். ஸ்வஜானம், பிராபக ஜானம், பிராபிய ஜானம், முமுட்சுபி. முக்தி அடையணும்னு ஆசை இருக்கிற எல்லாரும் இந்த மூணையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।